Come, Holy Spirit, fall afresh on me. Fill me with your power, satisfy my need. Only you can make me whole. Give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. Good morning. How are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகே, இப்போது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ஹோலி பைபிள் நியூ டெஸ்டமெண்ட், த லெட்டர் ஃப்ரம் சென்ட் ஜேம்ஸ் சாப்டர் 4 and verses 7 to 10. ஓகேங்களா? இதில் இந்த முதல் வசனம் இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, submit yourself therefore to God and resist the devil and he will flee from you. கடவுளுக்கு பணிந்து நடங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான். அப்படின்னா இந்த வசனம் எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட் அப்படின்னா முழுவதுமாக கடவுளிடம் நம்மளை ஒப்படைப்பது, சரண்டர். தட் மீன் ஐ சரண்டர் டு மை லார்ட், யூ சரண்டர் டு த லார்ட் காட். இதுதான். அப்போ கடவுளை முழுவதும் ஒப்படைப்பது, இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு டெம்டேஷன் வரும் இல்லைங்களா, ஆண்டவராக இயேசுவை எப்படி சாத்தான் சோதித்தான், அந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய சோதிகள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மனா கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையிலும் ஜபத்திலும் நம்ம வி ஹாவ் டு ரெசிஸ்ட் த டெவில். அப்படின்னா நம்பிக்கையிலும் ஜபத்திலும் கடவுளுடைய வார்த்தை கொண்டும் அவனுக்கு நம்ம எதிர்க்கும் போது நம்ம என்ன அழகி நம்ம விட்டு ஓடி போனால் அவனால் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் இந்த யோவான் எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 4 இறைவசனம் 4 சொல்கிறது. எப்படின்னா, யூ ஆர் ஃப்ரம் காட் and you have conquered them because you have conquered them and the one who is in you is greater than the one who is in the world. அப்படின்னா அவ்வாறு சொல்லப்படுகிறது. அப்படின்னா உங்களில் இருப்பவர், இந்த உலகில் இருப்பவரே பெரியவர், நீங்கள் கடவுளிடமிருந்து வந்தவர்கள், கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம அந்த கடவுளிடம் நம்மளை முழுசுமாக ஒப்படைத்து நம்ம சாத்தானை எதிர்த்து வாழும்போது, இது கடவுளுடைய உதவி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. அப்படி வாழும்போது நமது ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ பை காட், த்ரூ காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய அருளால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, அடுத்தது நம்ம 8வது வசனத்துக்கு போவோம். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கம் க்ளோஸ் டு காட். அப்படின்னா கம் நியரர் டு காட், ட்ரா க்ளோஸ் டு காட். அப்படின்னா ட்ரா யோர் செல்ஃப் க்ளோஸ் டு காட்னா கடவுளிடம் நெருங்கி வாருங்கள், அப்பொழுது காட் ஆல்சோ வில் கம் க்ளோசர் டு யூ, உங்களை நெருங்கி வருவார். இதான் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 10 அடி எடுத்து நம்மளை நோக்கி வருவார். இது ஓகேங்களா? அடுத்த பார்ட் என்ன சொல்லுதுன்னா, யூ wash your hands you sinners and purify your hearts the double minded. அப்படின்னா உங்களுடைய கைகளை தூய்மைப்படுத்துங்கள், பாவிகளே உங்கள் கைகளை தூய்மைப்படுத்துங்கள், இரு மனம் கொண்டாரே உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் சொல்கிறார். அப்படின்னா நம்ம கரங்களும் சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா இந்த கரங்கள்னால நம்ம எந்த பாவமும் செய்து கடவுளிட்டு பிரியக்கூடாது. ஓகேங்களா? என்ன பாவமாக இருந்தாலும் சரி, அடிக்கிறதும் பாவம், கொலை செய்கிறதும் பாவம், இல்லை லஞ்சம் வாங்குறதும் பாவம். இந்த கரங்கள் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது அதான் கடவுள். ரெண்டாவது யூ பியூரிஃபை யோர் ஹார்ட், யூ டபுள் மைண்டட். அப்படின்னா இருமனம் உள்ளவர்கள். அப்படின்னா இந்த சில பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா,
கடவுளையும் அன்பு செய்யணும்னு நினைப்போம், அதே சமயத்தில் உலகின் மீதும் நிறைய பற்று வைத்திருக்கோம். அப்படின்னா நமக்கும் கடவுளுக்கும் அந்த உலகம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒழுங்காக கடவுளை அன்பு செய்ய முடியாது. அப்படின்னா நத்திங் ஷுட் கம் இன் பிட்வீன் திஸ் obstacle டு ரீச் காட். அப்படின்னா கடவுளோட நெருங்குவதை நமக்கும் கடவுளுக்கும் இடையில இந்த உலகம், அந்த மெட்டீரியலிஸ்டிக் உலகம், உலக சார்ந்த இச்சைகளும் அல்லது ஆசைகளும், பொருள், பதவி, புகழ், இது எல்லாமே வந்துச்சுனாவே நமக்கு நாம் இருமனம் உள்ளவர்கள். கடவுளையும் அன்பு செய்யணும்னு நினைக்கிறோம், அதே சமயத்தில் உலகையும் நமக்கும் கடவுளுக்கும் இடையில கொண்டு வந்துடும். இது ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அதாவது 9வது வசனத்தில் சொல்லப்படுது, நீங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். அப்படின்னா நான் என்னுடைய நிலை, வாட் இஸ் மை ஸ்டேட்டஸ், நான் கடவுளோட நெருக்கமான உறவு கொண்டு இருக்கிறானா, இல்லாட்டி பாவம் செய்து நான் அப்பப்போ விலகிக்கிட்டு அப்படியே இருக்கனா அப்படின்னு சொல்லி என்னுடைய நிலையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளணும். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த இடையில உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, சப்போஸ் நம்ம பாவத்தில் வாழ்ந்து கடவுளை விட்டு தூரமாக இருந்தோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னா துயருற்று, நம்மளுடைய நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழணும்னு சொல்கிறார். அப்படின்னா ரொம்ப ஆழமாக, நம்ம மேலோட்டமாக இல்லை. நான் என்ன நிலைமை தெரியும், ஐ நோ அபவுட் மை செல்ஃப், காட் நோஸ் அபவுட் மீ, நான் ரொம்ப பாவி அப்படின்னு நான் உணர்ந்து, உள்ளத்தின் ஆழத்தில், ஆன்மாவின் ஆழத்தில் உணர்ந்து அது அந்த உறவை புதுப்பிச்சுக்கணுன்ற ஆசையோட புலம்பி அழுகணும் அப்படிங்கிற சொல்கிறேன். அப்படின்னா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ரிப்பென்டன்ஸ், ஒரு மனமாற்றத்தை தான் கடவுள் நமக்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னு சொல்கிறது. அப்படின்னா யூ கிரீவ், mourn அண்ட் வீப். அப்படின்னா உங்களுடைய நிலையை அறிந்து அழுது புலம்புங்கள். அப்படின்னா லெட் யுவர் laughter be turned into mourn and your joy into gloom. அப்படின்னா உங்களுடைய சிரிப்பு அழுகையாக மாறட்டும், புலம்பலாக மாறட்டும், லெமெண்டேஷன் புலம்பலாக மாறட்டும், உங்களுடைய சந்தோஷம் துக்கமாக மாறட்டும். ஏன்னா நம்ம களியாட்டத்துலேயும் ஆட்டப்பாட்டத்துலேயும் இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறோன்னு நினச்சி அழுது புலம்பி கடவுள்கிட்ட நெருங்குவோம். அதை தான் இப்போ சொல்கிறாரு, புலம்பி அழுக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் என்ன சொல்கிறதுனா, ஹம்பிள் yourself before God that he may lift you up, exalt you அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா கடவுளுக்கு முன்னால் உங்களை முழுமையாக உண்மையாக தாழ்த்துங்கள். நான் ஒன்றுமே இல்லை, நான் தூசி, நான் பாவி என்று ஆண்டவராக இயேசு சொன்ன மாதிரி இந்த ஆயக்காரனும் பாவியும் ஜெபித்தாருங்களே இல்லையா, அதில் ஆயக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும்னு சொல்லிட்டு ஹம்பிள் தாழ்ச்சியோடு நம்ம கடவுள் முன்னால் இருக்கும்போது கடவுள் உரிய நேரத்தில் நம்மகிட்ட, இதே தான் பேதுரு கடிதத்தில், அது பேதுரு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 5-6வது வசனத்தை அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, humble yourself therefore before God and that God may lift you up in due time. உரிய நேரத்தில் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுது. இந்த செருக்கு இருக்குங்களா, செருக்குற்றவர்களுக்கு கடவுள் ஒருபோதும் இது பண்ணுறது கிடையாது. அப்படின்னா அவர் என்னென்னா, அந்த 6வது வசனத்தில், இதே சாப்டரில், அப்படின்னா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுக்கு நம்ம 7வது வசனத்தில் ஸ்டார்ட் பண்ண அந்த 6வது வசனத்தில் கடவுள் செருக்குற்றவர்களை எதிர்க்கிறார். God opposes the proud but gives grace to the humble. God opposes the proud but gives grace to the humble. கடவுள் செருக்குற்றவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்ச்சுற்றவர்களுக்கு அருளை பொழிகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம கடவுள் முன்னால் ஒன்றுமே இல்லைங்களா, நமக்கு பணம் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய பங்களா, கார், இது மாதிரி நிறைய லக்ஸூரியஸ் லைஃப்னு இருக்கலாம். பட்
ஐ எம் அவே ஃப்ரம் காட், நான் ஒன்றுமில்ல, நத்திங், ஜூஜுபி, பாவி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னால் நான் வெறுமை ஒன்றுமில்லாதவள், எல்லாமே நீர் கொடுத்து தான் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்திற்காக நான் மனம் வருந்தி புலம்பி அழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் நிச்சயமாக உரிய நேரத்தில் என்னை உயர்த்துவார். இதுதான் நம்ம இதில் இந்த பார்க்க போகிறோம். யாக்கோப்பு எழுதிய கடிதம், அதில் சொன்ன மாதிரி 4வது அதிகாரம் இறைவசனங்கள் 7லேருந்து 10 வரைக்கும். ஆனால் 6வது வசனத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு சிறு பாடலோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓ ஜீசஸ், name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living God. Okay, thank you so much. Bye bye.